எல்லோருமே பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய எபிசோட் சூரியோட லவ், சூரியோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து மையமாக வச்சு அங்கே நடக்கிற ஒரு எபிசோட்ஸோட முடிச்சிருப்பாங்க. அதில் வந்து வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டரோட அந்த படம் முடிஞ்சிருக்கும். அதான் விஜய் சேதுபதி. வாத்தியாருடைய வாழ்க்கை என்னங்கிறத சொல்கிறது தான் பார்ட் 2. ஸோ அந்த பார்ட் 2ல் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க போது, ஒடுக்கப்பட்டவர்கள் ரொம்ப கீழே இருக்கிறவர்களை அடித்து நொறுக்கிற ஒரு சமூகம், அதை எதிர்த்து குரல் கொடுத்து பொங்கி எழுற வாத்தியார், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னென்னன்றது சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்திங்கன்னா ஒரு 4 பேர் அருவா எடுத்துகிட்டு ஓடுவாங்க. என்னடா ஏதுறான்னு போகும்போது அப்போயே வந்து அந்த போர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது விஜய் சேதுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குதும்போது, ஒரு பண்ணையர், ஒரு திருமணமான ஒரு பொண்ணு வந்து ஒரு கீழ் ஜாதியிலேருந்து ஒரு வேலை பார்க்குறவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது, அந்த பொண்ணு வந்து யார் கீழ் ஜாதியில் வந்து கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணை வந்து முதல்ல வந்து பண்ணையாருக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை. ஸோ அதை வந்து எதிர்த்து நிற்கிற ஒரு கேரக்டரில் வந்து கருணாஸோட பையன், நம்ம அசுரன் நடிச்சாலே அந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அட்டகாசமான ஒரு